அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் வணக்கம். நடைபெற்றுள்ள சட்டமன்ற தேர்தலில் சேலம் மாவட்டத்தில் 7 சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சேலம் மாவட்டத்தில் அது மட்டுமல்ல, இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான அதோட நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கு இரவு பகல் வராமல் பணியாற்றிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் இந்த நேரத்தில் இன்றைக்கு எவ்வளவு சூழ்நிலைகள் இருந்தாலும் சேலம் மாவட்டம் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுதும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கோட்டை என்பதை அதேபோல இன்றைய தினம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியிலே கழகத்தின் சார்பாக நான் போட்டியிட்டேன். எனக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் சுமார் 98,600 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தமைக்கு எடப்பாடி சட்டமன்ற அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை அவருடைய பாதங்கள் தொட்டு வணங்கி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல இன்னைக்கு மேட்டூர் சட்டமன்ற தொகுதி, அதேபோல சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, ஏற்காடு சட்டமன்ற தொகுதி, ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி, வெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி, ஓமலூர் சட்டமன்ற தொகுதி, 7 சட்டமன்ற தொகுதியிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு உழைத்த நம்முடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவிக்கின்றேன். வாக்களித்த இந்த 7 சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி நன்றி நன்றி. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் நன்றி, வணக்கம். இங்கே எனக்கு வரவேற்பு நல்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் வாக்களித்த வாக்காளர் மக்களுக்கு நன்றி சொல்கின்ற விதமாக நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களோடு அதோட வெற்றி வாய்ப்பை இழந்தாலும் அந்த பகுதியிலையும் நம்முடைய கழக வேட்பாளர் நேரடியாக சென்று வாக்காளர் பெருமக்களை சந்தித்து நன்றி அறிவிப்பு செய்ய வேண்டும். அதற்கு நம்முடைய கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் முன்னேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.